போகிறோன்னா யூனிட் 7ல் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு எக்கனாமிக்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்கனாமிக்ஸ் என்னென்னு பார்ப்போம். த டேர்ம் ஒரு வேர்ட் எக்கனாமிக்ஸ் கம் ஃப்ரம் அன் ஏன்ஷியன்ட் க்ரீக் வேர்ட் ஒய்கனாமிக்கோஸ். ஸோ ஒய்கனாமிக்கோஸ் அப்படிங்கிற ஒரு க்ரீக் வேர்டில் இருந்து தான் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கு. ஸோ ஒய்கனாமிக்கோஸ் அப்படிங்கிற அந்த க்ரீக் வேர்டை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், ஒய்கோஸ் அண்ட் நோமோஸ். ஸோ ஒய்கோஸ் மீன்ஸ் ஹவுஸ் ஹோல்டு and nomos means management. So economicos means household management. ஸோ ஹவுஸ்ஹோல்டு மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நம்ம ஒரு குடும்பத்தை அந்த குடும்ப தலைவர் எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறாங்க. இப்போ சப்போஸ் அவங்களோட மந்த்லி இன்கம் 10,000 அப்படின்னா அந்த 10,000 வச்சு அவங்களுடைய தேவைகளை, அந்த வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா அந்த 4 பேருடைய தேவைகளை எப்படி அந்த இருக்கிற அமௌண்ட்டை வச்சு சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபுட் அண்ட் ஷெல்டர் பேசிக் நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. தென் செகண்ட் அவங்களுடைய பிள்ளைங்களுடைய ஸ்கூல் ஃபீஸு, அந்த மாதிரி இருக்கிற மொத்த செலவையும் அந்த மாதத்தில் இருக்கிற மொத்த செலவையும் அந்த 10,000 ரூபாயை வச்சு எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் சொசைட்டியில் நமக்கு இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சு நம்ம எப்படி நம்மளுடைய நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி படிக்கிறது தான் எக்கனாமிக்ஸ். அதாவது இப்போ இந்தியா இஸ் அன் டெவலப்பிங் கண்ட்ரி. இந்தியா இஸ் நாட் ஏ டெவலப்டு கண்ட்ரி. நம்ம கண்ட்ரி இன்னும் டெவலப் ஆகலை. ஸோ அதுக்கு என்ன ரீசன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் வெரி லிமிட்டடான ரிசோர்ஸஸ். இந்த லிமிட்டடான ரிசோர்ஸஸை நம்ம எப்படி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நம்மளுடைய தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிடுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கறது தான். இப்போ ஹியூமன் வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட் பட் ரிசோர்ஸஸ் ஆர் வெரி லிமிட்டெட். ஸோ மனுஷனோட தேவைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே ரிசோர்ஸஸ் நம்மக்கிட்ட இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஸோ இப்போ ஒரு தேவை ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆனால் நமக்கு நெக்ஸ்ட் ஒரு அடுத்த நீட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு நம்ம எப்படி கரெக்டாக நம்மளுடைய தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் எக்கனாமிக்ஸ். ஸோ த சப்ஜெக்ட் வாஸ் earlier known as political economy. ஸோ ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் பொலிட்டிக்கல் எக்கனாமி அப்படிங்கிற பேரில் தான் அறியப்பட்டு இருந்தது. தென் லேட்டர் இட்ஸ் ரீநேம்டு ஆஸ் எக்கனாமிக்ஸ் இன் த லேட் 19th century பை ஆல்ஃப்ரெட் மார்ஷல். ஆல்ஃப்ரெட் மார்ஷல் இஸ் அன் எக்கனாமிஸ்ட். ஹி இஸ் எ எக்கனாமிஸ்ட். இவர் 19th centuryயில் பொலிட்டிக்கல் எக்கனாமி அப்படிங்கிற அந்த நெய்மை மாற்றி எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஸோ பேசிக்கலி தேர் ஆர் 2 types ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஒன்று மைக்ரோ எக்கனாமிக்ஸ், ஒன்று மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ இப்போ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். மைக்ரோ எக்கனாமிக்ஸ், த வேர்ட் மைக்ரோ மீன்ஸ் ஸ்மால். அதாவது ஸ்மால். இஃப் யூ ஸ்டடி த ஸ்மால் போர்ஷன் ஆஃப் த எக்கனாமிக்ஸ் இஸ் கால்டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ். மொத்த சொசைட்டிலையும் ஒரு சின்ன போர்ஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா அதுக்கு நம்ம மைக்ரோ எக்கனாமிக்ஸ் சொல்லுவோம். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் ஏ பிரான்ச் ஆஃப் எக்கனாமிக்ஸ் தட் ஸ்டடி த பிஹேவியர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், ஹவுஸ்ஹோல்ட் அண்ட் ஃபர்ம்ஸ், டிசிஷன் மேக்கிங் அண்ட் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஸோ ஒரு இண்டிவிஜுவலோட பிஹேவியராக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஹவுஸ்ஹோல்ட் அண்ட் ஃபர்ம்ஸில் எப்படி டிசிஷன் எடுக்கிறாங்க. இப்போ ஒரு ஃபர்மில் ஒரு குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா எந்த மாதிரியான குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம், தென் அந்த குட்ஸுக்கு எவ்வளோ ப்ரைஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது, இல்லை டிஸ்கஸ் பண்ணுறது. அங்கே இருக்கிற ரிசோர்ஸஸை எப்படி எல்லாத்துக்கும் அலோகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் ஜெனரலி அப்ளைஸ் to market of goods and services and deals with the individuals and economic issues. ஸோ ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீஸ், ஒரு ஃபர்மில் குட்ஸ் அண்ட் சர்வீஸை எப்படி மேக் பண்ணலாம், என்னென்ன குட்ஸு ப்ரொடியூஸ் பண்ணலாம், அந்த இதை எப்படி அந்த இது பண்ணும்போது என்னென்ன இஷ்யூஸ்லாம் வருது அப்படிங்கிறத, அந்த இஷ்யூஸை எப்படி டீல் பண்ணுறாங்க, எப்படி மேனேஜ் பண்ணி இதை நெக்ஸ்ட்டு லெவலுக்கு அதை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு மைக்ரோ எக்கனாமிக்ஸுக்கு டெஃபினிஷன் 4 எக்கனாமிஸ்டோட டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா பார்ப்போம். தெர் ஆர் 4 definitions, each referring to a particular stages of the growth of the subject of economics. ஸோ எக்கனாமிக்ஸ் 4 ஸ்டேஜில் உள்ள, அதாவது ஒவ்வொரு பீரியட்லேயும் எப்படி
மாறி இருக்குது, சேஞ்ச் ஆகிருக்குங்கிறத பொறுத்து 4 எக்கனாமிஸ்ட் 4 டெஃபினிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரே பீரியட் கிடையாது, டிஃப்ரெண்ட்டான ஸ்டேஜில். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஆடம் ஸ்மித் வெல்த் டெஃபினிஷன். ஆடம் ஸ்மித் வெல்த் டெஃபினிஷன் இது எப்போ கொடுத்துருக்குன்னா கிளாசிக்கல் எரா. ஸோ ஆடம் ஸ்மித் வெல்த் டெஃபினிஷன் ரெப்ரசன்டிங் த கிளாசிக்கல் எரா. ஸோ ஆடம் ஸ்மித் வந்து நம்மளோட எக்கனாமிக்ஸோட ஃபாதர் அப்படின்னு அறியப்படுறாங்க. ஹி இஸ் எ ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ், ஆடம் ஸ்மித். தென் செகண்ட் ஒன் வந்துட்டு மார்ஷால்ஸ் வெல்ஃபேர் டெஃபினிஷன் ரெப்ரசன்டிங் நியூ கிளாசிக்கல் எரா. So first one Adam Smith wealth definition, then second one Marshall's welfare definition, then third one Robinson, Lionel Robinson அவரோட full name, Lionel Robinsonோட scarcity definition. இது வந்து நியூ ஏஜில் representing the new age. Then last one Samuelson's growth definition representing modern age. So these are the four definitions given by 4 economists in different period of time. ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். இப்போ நம்மளே இருக்கோம், ஒரு விஷயத்தை பற்றி ஒரே சேம் இஷ்யூவை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒப்பீனியன் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே எக்கனாமிக்ஸை பற்றி ஒவ்வொரு எக்கனாமிஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ஒப்பீனியன் இருக்குது. அது என்னன்னு அவங்களுடைய கணிப்பு படி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்னங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் wealth definition given by Adam Smith. ஸோ இது எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 1723 to 1719. ஸோ in his book An Enquiry into Nature and Causes of Wealth of Nation. ஸோ நான் என்கொயரி இன்டூ நேச்சர் அண்ட் காசஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷனுங்கிற ஒரு புக்கு, இது வந்து எழுதுனது யாருன்னா ஆடம் ஸ்மித் தான் எழுதியிருக்காரு. அவரோட புக்கில் இருந்து எடுத்த ஒரு டெஃபினிஷன் தான் இது. ஸோ எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 1776 டிஃபைன்ஸ் எக்கனாமிக்ஸ் ஆஸ் த சயின்ஸ் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக்ஸ் ஆஸ் ஏ சயின்ஸ் ஆஃப் வெல்த்னா என்ன, செல்வம்னு சொல்லுவோம். ஸோ வெல்த்தை பற்றி படிக்கிறது தான் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு ஆடம் ஸ்மித் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் கீழே. He explains how a nation's wealth is created and increased. He considered that the individuals in the society wants to promote his own gain, and this process he is guided and led by an invisible hand. He states that every man is motivated by his self-interest. So this means that each person works for his own good. ஸோ எப்படின்னா, இப்போ ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அவனுடைய ஒரு தனி நபர் அவனுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்னால, அதாவது இன்விசிபிள் ஹேண்டுனா கண்ணுக்கு தெரியாதது, ஏதோ ஒன்று வந்து அவனை ஊக்குவிக்குது. நம்ம வெல்த்தாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவனே இன்ட்ரெஸ்டட் ஆகி மோட்டிவேட் ஆகி அவனுடைய வெல்த்துக்காண்டி அவன் வெல்த்தியாக இருக்கிறதுக்காண்டி அவனை டெவலப் பண்ணிக்கிறது, அவனே க்ரியேட் பண்ணிக்கிறான். ஸோ இதுதான் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து யார் சொல்கிறாரு, ஆடம் ஸ்மித் வந்து சொல்கிறாரு. ஸோ இன்விசிபிள் ஹேண்ட், அதாவது அவனுக்கே கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி வந்து அவனை வந்து ஊக்குவிக்குது, நம்ம வந்து எப்படியாவது வெல்த் ஆகணும் அப்படின்னு. ஸோ திஸ் மீன்ஸ் தட் ஈச் பர்சன் ஒர்க் ஃபார் ஹிஸ் ஓன் குட். அவனுடைய சுய வெல்த்துக்காண்டி அவன் வந்து அவனையே செல்ஃப் மோட்டிவேட்டட் ஆகி வெல்த் ஆகிக்கிறான். ஸோ இது மூலமாக நேஷன் ஆல்சோ வெல்த்தி ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தென் செகண்ட் டெஃபினிஷன் வந்து வெல்ஃபேர் டெஃபினிஷன் கிவன் பை ஆல்ஃப்ரெட் மார்ஷால். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத பார்ப்போம். ஸோ ஆல்ஃப்ரெட் மார்ஷால் 1840 to 1924. ஸோ அந்த பீரியடில் அவர் எழுதின புக்கு தான் பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஸோ he defines economics as political economy, or economics is நம்ம பொலிட்டிக்கல் எக்கனாமி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எக்கனாமிக்ஸோட பழைய நேம் வந்து பொலிட்டிக்கல் எக்கனாமி. இது ஆல்ஃப்ரெட் மார்ஷால் வந்து 19th centuryயில் ரீநேம் பண்ணி எக்கனாமிக்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அது ஃபஸ்ட்டு டாப்பிக்லேயே நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்கனாமிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் மென்கைண்ட் இன் த ஆர்டினரி பிஸ்னஸ் ஆஃப் லைஃப். இட் எக்ஸாமின்ஸ் தட் பார்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் சோஷியல் ஆக்ஷன். ஸோ economics does not treat wealth as be all and end all of economics activities. Men promote primarily welfare
அண்ட் நாட் வெல்த். ஸோ ஆடம் ஸ்மித் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வெல்த்துக்காண்டி ஒரு அவனே ஊக்குவிச்சுக்கிட்டு செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி க்ரியேட் பண்ணுறது தான் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆல்ஃப்ரட் மார்ஷல் என்ன சொல்கிறாருன்னா, எக்கனாமிக்ஸுங்கிறது நாட் ட்ரீட்டட் வெல்த் ஆஸ் த பி ஓல் அண்ட் எண்ட் ஆல் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஒன்லி வெல்த்தை பற்றி மட்டும் கிடையாது, வெல்ஃபேருக்காண்டியும் அவன் வந்து ஒர்க் பண்ணுறான். ஒரு மென் வந்து வெல்த்துக்காண்டி, அதாவது செல்வத்துக்காண்டி மட்டும் கிடையாது, அவனுடைய வளர்ச்சிக்காண்டி வெல்ஃபேருக்காண்டியுமே அவன் வந்து மோட்டிவேட் ஆகுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போம், கீழே பார்ப்போம். தென் த சயின்ஸ் of economics contains the concern of ordinary people who are moved by love and not merely guided or directed by the desire to get maximum monetary benefit. ஸோ காசுக்காண்டி மட்டும் கிடையாது, அவனுக்கு ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனும் இருக்குது. இன்னொருத்தருங்க கூட, அதாவது ஒருத்தர் வந்து வெல்த்துக்காண்டி மட்டும் கிடையாது, அவங்களுக்கு இந்த ஆசை பாசம் விருப்பம் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எல்லா ஃபீலிங்ஸுமே அவனுக்கு இருக்குது, அதுவுமே அவன் கன்சிடர் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எக்கனாமிக்ஸ் இஸ் a social science. It studies people in the society who influence one another. ஸோ அவங்க வந்து ஒரு பர்சன் தனியாக இல்லை, அவனோட வெல்த்துக்கு மட்டும் அவன் இல்லை, அவன் வந்து இன்னொரு மனுஷன் கூட அவன் டிபெண்ட் பண்ணியும் இருக்கான், அவனுக்கும் அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது, அவனோட வெல்ஃபேருக்கு வேண்டியுமே அவன் வந்து வாழ்கிறான், க்ரியேட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஆல்ஃப்ரட் மார்ஷல் சொல்கிறாங்க. ஸோ இந்த தேர்டு டெஃபினிஷனுக்கு போவோம். ஸ்கர்சிட்டி டெஃபினிஷன், லியோனல் ராபின்சன். ஸோ லியோனல் ராபின்சனோடைய தேர்டு டெஃபினிஷன் தான், ஸ்கர்சிட்டி டெஃபினிஷன் தான் தேர்டாக நம்ம பார்க்க போகிறது. ஸோ லியோனல் ராபின்சன் published a book, an essay on the nature and significance of economic science. So an essay on the nature and significance of economics science அப்படிங்கிறது லியோனல் ராபின்சனுடைய ஒரு புக்கு. ஸோ இது எப்போ எழுதுனாங்கன்னா 1932. So according to him, economics is a science which studies human behavior as relationship between end and scarce means which have alternative uses அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் சொன்னோம் நமக்கு வந்து ஹியூமன் வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் ஹியூமன் வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட், பட் நம்மகிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் வந்து வெரி லிமிட்டடாக இருக்குது. இப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு தேவை வருது, அந்த தேவையை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ரிசோர்ஸஸ் இல்லை, அதாவது ஸ்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கர்ஸ்னால் பற்றாக்குறை. ஸோ பற்றாக்குறை, அந்த ரிசோர்ஸஸ் வந்து நம்மக்கிட்ட இல்லை. அப்படி இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் அங்கே வந்து எண்ட் ஆகாமல் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் யூஸாக நம்ம வந்துட்டு வேறு ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ என்னென்னா, இப்போது வந்து வீட்டு தேவை இருக்குது, கோதுமை சப்பாத்தி வேணும், அப்போது அவனுக்கு வந்துட்டு கோதுமை அப்படிங்கிற ஒரு பொருள் இப்போ தேவை இருக்குது. ஆனால் அந்த கோதுமை வந்து இப்போ நமக்கு அவைலபிளாக இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த கோதுமைக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், நம்மளோட நீடுங்கிறது ஒரு சப்பாத்தி அந்த மாதிரினா, அப்போ கோதுமைக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம ராகியோ இல்லை மைதா, இப்போ மைதா இல்லைன்னா ஹெல்த்தியாக போகணுன்னா சோளம், அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு பொருளை அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம். அந்த தேவையை அங்கேயே நம்ம வந்து எண்ட் பண்ணாமல் நம்ம அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணி ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு ப்ராடக்டை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறத வந்து யார் சொல்லியிருக்கா, லியோனல் ராபின்சன் வந்து ஸ்கர்சிட்டி டெஃபினிஷனில் சொல்லியிருக்காங்க. தென் லாஸ்ட் ஒன், க்ரோத் டெஃபினிஷன். ஸோ க்ரோத் டெஃபினிஷன் யார் தந்திருக்காங்கன்னா சாமுவல்சன். ஸோ பால் சாமுவல்சன், அவருடைய ஃபுல் நேம், அந்த எக்கனாமிஸ்டோட ஃபுல் நேம் வந்து பால் சாமுவல்சன். ஹி டிஃபைன்ஸ் எக்கனாமிக்ஸ் ஆஸ் the study how men and society choose. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எக்கனாமிக்ஸுங்கிறது ஒரு மனிதன் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஃபுல்லாக ரீட் பண்ணுவோம். The study of how men and society choose with or without the use of money to employ scarce productive resources which could have alternative uses to produce various commodities over time and distribute them for consumption now and in the future among various people and a group of society.
ஸோ இந்த ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், அதாவது ஒரு மனுஷன் ஒரு மென் வந்து சூஸ் பண்ணுற ஒரு அந்த சொசைட்டியில் என்ன இருக்கணும்னா, அவனுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது. அது மணி வச்சோ மணி இல்லாமல் மணி கொடுத்து வாங்குகிற ஒரு தேவையோ இல்லை மணி இல்லாமல் வாங்குகிற ஒரு தேவையோ இருக்கலாம். அந்த தேவையை அவனுக்கு ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா லோ ஆஃப் டிமாண்ட். ஸோ லோ ஆஃப் டிமாண்ட் அப்படிங்கிறது என்னென்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னக்கூட்டி நமக்கு டிமாண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ demand is an essential for the creation, survival and profitability of a firm. ஸோ ஒரு ஃபேர்மு அது சர்வே ஆகணும், அதாவது நின்று போகணும், அதே மாதிரி அது க்ரியேஷன் ஆகணும், தென் அதுக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படிங்கிறது மாதிரி இருக்குன்னா அதுக்கு வந்து டிமாண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு எலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிமாண்ட் இன் எக்கனாமிக்ஸ் இஸ் த டிசையர் டு ப்ராசஸ் சம்திங் அண்ட் த வில்லிங்னஸ் அண்ட் த எபிலிட்டி டு பே ஏ certain price in order to possess it. ஸோ ஜே ஹார்வேயோட ஒரு டெஃபினிஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டிமாண்டுன்னா என்னென்னா, ஒரு பொருள் அதோடைய தேவை இருக்கணும், அதை வாங்கிறதுக்கு ஒரு ஊக்கம், வில்லிங்னஸ் இருக்கணும். அது வந்து கரெக்டாக தேவைப்படுது, அது ரொம்ப தேவை இருக்க போய் தானே நம்ம ஒரு பொருளை வாங்குவோம். ஸோ அதுக்கு வந்துட்டு அதோட தேவை இருக்கணும், அந்த பொருளை வாங்குறதுக்குள்ள எபிலிட்டியும் நமக்கு வந்து இருக்கணும். ஸோ அந்த பொருளோட டிமாண்டு தான் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிமாண்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிமாண்டு. ஸோ தெர் ஆர் 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரைஸ், then time, then amount, then market. So these are the 4 characteristics of demand. So first one என்னன்னா price. Demand is always related to price. ஸோ ஒரு பொருளுடைய டிமாண்டு வந்து தான் அந்த பொருளுடைய ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ண யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் அதை வந்து அந்த டிமாண்டை பொறுத்து தான் அதோட ப்ரைஸு. இப்போ ஒரு பொருள் நமக்கு தேவை இருக்குது, கண்டிப்பாக இந்த பொருள் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, இப்போ மெடிசனே எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக அந்த மெடிசன் நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோன்னா அது எவ்வளோ விலையாக இருந்தாலும் நம்ம வாங்குவோம். அதனால அந்த பொருளுக்கு நம்ம எவ்வளோ ப்ரைஸ் இருந்தாலுமே நம்ம வந்து ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணலாம். அது சப்போஸ் வந்துட்டு நமக்கு தேவையில்லை, அந்த பொருள் வந்துட்டு தேவையில்லை மீன்ஸ் அவ்வளோ அத்தியாவசிய பேசிக் இது கிடையாது அப்படிங்கும்போது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கூட இருந்ததுன்னா நம்ம வாங்க மாட்டோம். ஸோ அந்த டிமாண்டு தான் ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணும். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து டைம். ஸோ டைம் டிமாண்ட் ஆல்வேஸ் மீன்ஸ் டிமாண்ட் பர் யூனிட் ஆஃப் டைம், பர் டே, பர் வீக், பர் மந்த் ஆர் பர் இயர். ஸோ டிமாண்ட் வந்து எப்போவுமே டைமை பொறுத்து இருக்கும். இப்போ வந்துட்டு ரெய்னி சீசன் அந்த டைமில் அம்பர்லா விற்றோம், அம்பர்லா வந்து ஒரு அம்பர்லாவுக்கு வந்து 500 அப்படின்னு சொன்னாலும் அப்போ வந்து மழை பெய்யுது, அப்போ கண்டிப்பாக அந்த அம்பர்லா வந்து எல்லோரும் வாங்குவாங்க. ஸோ இதே டைம் ரெய்னி சீசனில் போயிட்டு ஐஸ்கிரீமோ ஜூஸோ கொடுத்துட்டு நம்ம வந்து ஹை ப்ரைஸ் வச்சு விற்றோம்னா வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த டிமாண்டு வந்து அந்த டைமையும் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஒரு பொருள் வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் இருக்கலாம், ஒரு பெர் டேயாக இருக்கலாம், பெர் வீக்காக இருக்கலாம், பெர் மந்த்தாக இருக்கலாம், பெர் இயராக இருக்கலாம். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் இயருக்கு அந்த பொருளுக்கு வந்து டிமாண்ட் இருக்கலாம். ஸோ அந்த டைமை பொறுத்து ஒரு பொருளுடைய டிமாண்ட் வந்து ஏறலாம் இறங்கலாம் அந்த மாதிரி இருக்கணும். தென் தேர்ட் ஒன் வந்துட்டு அமௌண்ட்டு. ஸோ அமௌண்ட் இஸ் ஆல்வேஸ் ஏ ஸ்பெசிஃபிக் குவான்டிட்டி விச் ஏ கன்சியூமர் இஸ் வில்லிங் டு பர்ச்சேஸ். ஸோ ஒரு பொருளுடைய விலை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அது வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பொறுத்து, அந்த விலையை பொறுத்து வாங்கலாம். இப்போ நான் வந்து 500 வச்சுட்டு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறேன், எங்கள் வீட்டில் ஒரு 1000 தராங்க, 1000 தந்துட்டு உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்துக்கோ அப்படின்ட்டு போகிறாங்கன்னா, அந்த 1000 நான் ஒரு சுடிதார் எடுக்க போகிறேன்னா அங்கே வந்துட்டு 3 ட்ரெஸ் வந்து 1000 ருபீஸ்க்கு போகிறாங்கன்னா நான் ஒரு ட்ரெஸ் வாங்க தான் போயிருப்பேன். அதில் வந்து சீப்பாக 3 ட்ரெஸ் வந்து 1000 கிடைக்கும்போது, ஸோ அவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்போது அந்த 1000 நான் 3 ட்ரெஸ் வந்து எடுப்பேன். ஸோ அமௌண்ட்டை பொறுத்தும் அந்த பொருளுக்கு டிமாண்ட் இருக்குது. ஸோ அவங்களோட கஸ்டமரோட வில்லிங்னஸ் தான் இருக்குது. ஸோ எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம், இவ்வளோ அமௌண்ட்டை பேஸ் பண்ணியும் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. தென் லாஸ்ட் ஒன் வந்துட்டு மார்க்கெட். ஸோ மார்க்கெட் டிமாண்ட் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு ஏ மார்க்கெட், பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். பையரையும் செல்லரையும் மார்க்கெட்டையும் டிபெண்ட் பண்ணி தான் என்ன இருக்குது, டிமாண்ட் வந்துட்டு இருக்குது. பையர் செல்லர் அப்படின்னா விற்கிறவங்களையும் வாங்குறவங்களையும் பொறுத்து, அப்புறம் அந்த மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை பொறுத்தும் டிமாண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். த நெக்ஸ்ட் ஒன் டிமாண்ட் ஃபங்க்ஷன்.
So demand depends upon price. This means demand for a commodity is a function of price. So demand depends upon a price. Price depend பண்ணி தான் demand இருக்கு. Then this means demand for a commodity is a function of price. ஸோ அந்த கமோடிட்டினா குட்ஸு பொருள் எல்லாம் சொல்லலாம், அதை டிபெண்ட் பண்ணி தான் அதோடைய ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, டிமாண்ட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி. எஃப்னா டினா டிமாண்ட், தென் எஃப்னா ஃபங்க்ஷன், பினா ப்ரைஸு. ஸோ இதோட இது எப்படின்னா ஹையர் த ப்ரைஸ் லோவர் த டிமாண்டு. இப்போ ஒரு பொருளோடைய ப்ரைஸ் வந்து ஹை ஆகும்போது டிமாண்டு லோவாகும். இஃப் லோவர் த ப்ரைஸ் ஹையர் த டிமாண்ட், அப்போ அந்த பொருளுடைய ப்ரைஸ் வந்து கம்மியாகும்போது டிமாண்டு வந்து கூடும். ஒன்றும் இல்லை, இப்போ வந்துட்டு ஒரு பொருளுக்கு ப்ரைஸ், இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குன்னா அதுக்கு ப்ரைஸ் கம்மியானதுன்னா, ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் குவான்டிட்டி நிறைய வாங்க, 3 வாட்டர் பாட்டில் 4 வாட்டர் பாட்டில் அப்படின்னு வாங்குவீங்க. அதே ப்ரைஸ் ரொம்ப கூட இருந்ததுன்னா நீங்கள் 1 போதும், இப்போ எனக்கு 1 தான் தேவை இருக்குன்னு 1 மட்டும் வாங்கிட்டு நீங்கள் வருவீங்க. அதான் ப்ரைஸ் வந்து ஹையாக இருந்தால், கூட இருந்ததுன்னா டிமாண்ட் வந்து என்னாகும், கம்மியாயிரும். இப்போ ப்ரைஸ் வந்து லோவராக இருந்ததுன்னா, இஃப் ஹை த ப்ரைஸ் லோவர் த டிமாண்டு, ப்ரைஸ் ஹையாக இருக்கும்போது டிமாண்ட் வந்து லோவாயிரும், ப்ரைஸ் வந்து லோவாக இருக்கும்போது டிமாண்ட் வந்து ஹை ஆயிரும். இதுதான் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்ப்போம். இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரைஸ் அண்ட் டிமாண்டு. ஸோ இதுதான் சொல்கிறாங்க, ப்ரைஸும் டிமாண்டும் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன். அப்போ ப்ரைஸ் கூட இருந்ததுன்னா டிமாண்டு கம்மியாகுது, அதே ப்ரைஸ் கம்மியானால் டிமாண்டு வந்து கூடிரும். அது ஆப்போசிட்டில் வரும், அதுக்கு தான் இன்வர்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தா டேபிள் பார்த்தா உங்களுக்கே தெரியும், ப்ரைஸ் வந்து ஒரு பொருளுடைய ப்ரைஸ், அதாவது ₹1 இருக்கும்போது அவங்க 10 பொருள் வாங்குகிறாங்க. அதே அந்த ஒரு பொருளோட விலை வந்து ₹2 அப்படிங்கும்போது 8 பொருள் தான் வாங்குகிறாங்க. இப்போ இங்கே வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரைஸ் கூடி இருக்குது, பொருளுடைய குவான்டிட்டி டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்குது. அதே தான் ப்ரைஸ் கூட இப்போ ப்ரைஸ் வந்துட்டு ₹3 ஆகும்போது அவங்க 5 ப்ராடக்ட் தான் வாங்குகிறாங்க. இப்போ பாருங்கள், ப்ரைஸ் வந்து ₹4 ஆகும்போது 4 ப்ராடக்ட்டு அவ்வளோதான் வாங்குகிறாங்க. இப்போ ப்ரைஸ் இங்கே கூட டிமாண்ட் வந்து கம்மியாகிக்கிட்டே வருது. ஸோ இதுதான் என்னது இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். ஸோ எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். இப்போ இதுக்குள்ளே எந்தெந்த மாதிரியான கொஷின்ஸ் இந்த 3 டாப்பிக்லையும் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த டாப்பிக்கில் உள்ள ஒரு கொஷின் பார்ப்போம். த அன்லிமிட்டெட் வாண்ட்ஸ் ஸ்கர்ஸ் மீன்ஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் யூஸ் ஆஃப் மீன்ஸ் இஸ் ரிலேட்டட் டு. ஸோ இது எந்த டெஃபினிஷனை ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. வாங்க கொஷின் இன்னொரு வாட்டி பார்ப்போம். அன்லிமிட்டெட் வாண்ட்ஸ் ஸ்கர்ஸ் மீன்ஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் யூசஸ் ஆஃப் மீன்ஸ். ஸோ இது வந்து எந்த டெஃபினிஷனை ரிலேட்டடாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. வெல்த் டெஃபினிஷனா, வெல்ஃபேர் டெஃபினிஷனா, க்ரோத் டெஃபினிஷனா, ஸ்கர்சிட்டி டெஃபினிஷனா, இந்த 4 டெஃபினிஷன் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த டெஃபினிஷனை ரிலேட் பண்ணி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்ப்போம். ஸோ இதில் தேர்டு டெஃபினிஷன். ஸோ ஏற்கனவே எடுத்த ஃபஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு அந்த டாபிக் வந்து கவர் ஆகும். பாருங்கள், இதில் வந்துட்டு ஸ்கர்சிட்டி டெஃபினிஷனில் தான் இருக்குது. என்னது, ஸ்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்திருக்கு. ஸோ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எண்ட் அண்ட் த ஸ்கர்ஸ் மீன்ஸ் விச் ஹாவ் ஆல்டர்னேட்டிவ் யூசஸ். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஸ்கர்சிட்டி டெஃபினிஷன். ஸோ ஆப்ஷன் எத்தனாவது ஆப்ஷன், 4th option. Option D is a correct answer. Then in the question, 4th question, Marshall's definition of economics emphasis. So Marshall definition வந்து எதில் கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறது கேட்காங்க. நம்ம மார்ஷால் டெஃபினிஷன் நம்ம எதில் பார்த்தோம், மொத்தமாக 4 டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம். ஸோ இதில் வந்துட்டு
மார்ஷலோடைய டெஃபினிஷன் வந்துட்டு காசஸ் ஆஃப் மெட்டீரியல் வெல்ஃபேர் டெஃபினிஷனில் தான் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட்டு டெஃபினிஷன் என்ன சொன்னோம்? ஆடம் ஸ்மித்தோட டெஃபினிஷன். செகண்ட் டெஃபினிஷன் வந்து ஆல்ஃப்ரெட் மார்ஷல்